வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் பானு. அதாவது வேதாந்தா குரூப் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க அதானிக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்துல ஒரு கேஸ தொடங்குறாங்க. இந்த கேஸ் தொடங்கின ஒரே மாசத்துல, அதாவது மே மாச கேஸ் தொடுக்கப்படுது. வித்தின் 1 மந்த் பீரியட்ல வேதாந்தா குரூப் மேல இடி ரைடு போகுது. இந்த இடி ரைடுக்கும் அந்த கேஸுக்கும், அதாவது இந்த வேதாந்தா குரூப் அதானிக்கு எதிராக கொடுக்கப்பட்ட அந்த கேஸுக்கும் அந்த வழக்குக்கும் இந்த இடி ரைடுக்கும் என்ன சம்பந்தம்? அப்ப மிரட்டப்படுகிறதா? ஏதாவது அதானிக்கு எதிராக யாராவது நீங்க தலை தூக்குனீங்கன்னா என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த இடி, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் வச்சு நான் உங்களை ஒண்ணும் இல்லாம வேலைக்கு ஆகாம பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி இந்த மோடி அரசு செயல்படுகிறதா அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்டா இன்னைக்கு கேட்டிருக்காங்க. சரி, இவரு அதானி மேல எது கேஸ் கொடுத்தாரு? வேதாந்தா அப்படின்னா என்னன்னா நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளா புரியணும்னா, இந்த வேதாந்தா கம்பெனினா என்ன, இதோட ஓனர் யாரு அப்படின்னு ரொம்ப சிம்பிளா புரியணும் அப்படின்னா, ஸ்டெர்லைட் ஆலை, தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை அப்படின்னாலே எல்லாருக்குமே ஞாபகம் வருது ஒரு மிகப்பெரிய பலியாச்சு, ஒரு ரத்த பலியே கொடுத்த களம் அது. அதாவது இந்த ஸ்டெர்லைட் ஆலை திறக்க கூடாது, இதனால எங்களோட ஊர் ரொம்ப மோசமா பாதிக்கப்படுது அப்படின்னு மிகப்பெரிய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அந்த போராட்டத்துல பல பேர் உயிரை விட்டாங்க. குறிப்பா ஸ்லோலின் அவர்களுடைய வாயை பார்த்து குறிப்பாத்து சுட்டிருக்காங்க அப்படின்றதுதான் அன்னைக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சிகரமான செய்தி. அதாவது எங்க ஊருக்கு இது கெட்டது, இதை செய்யாதீங்கன்னு சொன்னதுக்கா ஒரு குத்தத்துக்கா தன்னுடைய சொந்த மக்களை சொந்த மாநிலத்தோட அரசே சுட்டுது. அப்போ இபிஎஸ் அவர்கள் தான் முதல்வர். அவங்க கிட்ட போய் கேட்கறாங்க, இந்த மாதிரி பண்ணிருக்கீங்களே நியாயமானா? நான் டிவியை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு தெரியவே தெரியாது, சுட்டது யார் எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு உருட்டுனார் பாத்தீங்களா. அந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதம் இருக்கு பாத்தீங்களா. இதற்கு பேர் போனவங்க தான் இந்த வேதாந்தா, அதாவது தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை தான் இந்த வேதாந்தா. இதோடைய ஓனர் யார் அப்படின்னா அவர் தான் அனில் அகர்வால். இந்த அனில் அகர்வால் இன்னும் சொல்லனா, கிளியரா சொல்லனா, இப்ப விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சார் இல்லையா, அவர் ஆட்சி அமைக்கும் போது யாருமே பெரிய முதலாளிகள் வாழ்த்து தெரிவிக்கல. ஆனா இவர் மட்டும் வாண்டடா என்னன்னா விஜய் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார். இப்ப என்னன்னா, விஜய் அவர்கள் வந்துட்டாரு, இனி எப்படியாவது ஸ்டெர்லைட் ஆலையை திறந்துடலாம். எப்படி இப்போ திருப்பரங்குன்றத்துல ராம் மோகனை யாரோ கேஸ் போடாரு பாத்தீங்களா, அவர் சொன்னாரு பாருங்க, விஜய் ஆட்சி வந்துருச்சு, இனி நாங்க தீபத்தூண்ல ஏத்தறக்கான, அதாவது அந்த சர்வே கல்லுல தீப ஏத்தறக்காக முடிகிற சூழல் தான் இருக்கு இவங்க ஆட்சியில அப்படின்னு பேசினார் பாத்தீங்களா. அப்படிதான் அவரும் பேசியிருக்காரு. சோ இப்படிப்பட்ட பின்புலம் தான் வேதாந்தாவுடைய பின்புலம். இந்த வேதாந்தா எதுக்கு அதானி மேல போய் ஒரு கேஸை தொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு அதானி அவர்களுடைய வளர்ச்சி இருக்கு பாத்தீங்களா, ஒரு அசாதாரண வளர்ச்சி இருக்கு பாத்தீங்களா. குறிப்பா 2014 அப்புறம், அதாவது மோடி அவர்கள் பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் அதானியோட வளர்ச்சி அப்படின்றது ரொம்ப பெரிய வளர்ச்சியா இருக்கு. இது எப்படி சாத்தியமாச்சு? இதுக்கு மோடி அவர்கள் எப்படிலாம் கூட இருந்து வேலை பார்த்திருக்காரு, ஒத்துழைச்சிருக்கிறாரு, இடியையும் இன்கம் டாக்ஸையும் அவங்களுடைய கையால் மாதிரி எப்படி எல்லாம் பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த வேதாந்தா நிறுவனம் எதற்காக உச்சநீதிமன்றம் போய் அதானிக்கு எதிராக வழக்கு தொடுத்தது, எதற்கு இடி ரைடு அங்க போனுச்சு, அதாவது இந்த கேஸுக்கும் வேதாந்தா அதானிக்கு எதிராக கொடுத்த கேஸுக்கும் இந்த இடி ரைடுக்கும் எப்படி நம்ம தொடர்பு படுத்தி பார்க்கணும் அப்படின்றத இந்த ஒரு சின்ன பிளாஷ்பேக் எடுத்து பார்த்தோம்னா தான் புரியும். குறிப்பாக 2014 அதானி அவர்களுடைய சொத்து மதிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதானின்றவர் குஜராத், ஒரு பெரிய குஜராத் முதலாளி தான். அவருக்கு அன்னைய தேதியில, அதாவது 2014 மோடி அவர்கள் பிரதமராக பதவி ஏற்கும் போது அவருடைய சொத்து மதிப்பு 30,000 கோடி மட்டும் தான். அதற்கப்புறம் அப்படி என்ன ஆகுதுன்னா, 2020 67,000 கோடியா அது உயர்கிறது. இதுக்கப்புறம் 2022 10 லட்சம் கோடியா அது உயருது. திரும்ப 2023 அது 4.5 லட்சம் கோடியா குறையுது. ஏமா? அதான் மோடி தான் சப்போர்ட் இருக்காரு, இடியை வச்சு ஹெல்ப் பண்றாரு, இன்கம் டாக்ஸ் வச்சு ஹெல்ப் பண்றாரு. அப்படி இருக்கும்போது ஏன் 10 லட்சம் கோடி அப்படின்றது 4.5 லட்சம் கோடியா குறையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு பின்னாடி இருந்து வேலை செஞ்சவங்க இடன்பர்கர் தான். அவங்க என்ன பண்றாங்கன்னா, எப்படி அதானி அவர்கள் அதாவது பிளாக் மணியை ஒயிட் பண்றாரு, எப்படி மோடி அவர்கள் அவர் ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருப்பாரு, வெளியே இருக்கக்கூடிய தனக்கு தேவைப்பட்ட அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ யாரையும் விலைக்கு வாங்கினா அவங்க மேல கேஸ் போடுவாரு. அதே கேஸோட இங்க வருவாங்க, பிஜேபியில சேருவாங்க, ஒயிட் வாஷ் பண்ணி இது பண்ணிடுவாங்க. இப்ப அதற்கு குட்டி தளபதி மாதிரி குட்டி மோடி தமிழ்நாட்டில் இருக்காரு. அவரும் அப்படிதான். அவர் கட்சிக்கு போயிட்டா ஊழல் கிழல் எதுவுமே கிடையாது. சோ அந்த மாதிரி தான் இவர் பணத்துல, அதாவது அதானி அவர்கள் பிளாக் மணி எல்லாம் எப்படி ஒயிட்டா மாத்தி இருக்காரு அப்படின்ற ஒரு பெரிய டீட்டெயிலான ரிப்போர்ட் வெளியாகுது. இப்ப இந்த விஷயம் வெளியான பிறகு, இடன்பர்கரோட இந்த விஷயம் வெளியான பிறகுதான் இவருடைய பங்கு மதிப்புகள், சொத்து மதிப்புகள் எல்லாமே
என்ன ஆகுதுன்னா 10 லட்சம் கோடி 2022 10 லட்சம் கோடியாக இருந்த அவருடைய சொத்து மதிப்பு, அதானி அவர்களுடைய சொத்து மதிப்பு 2023 4.5 லட்சம் கோடியாக குறைகிறது. சரி, அது அப்படியே குறையுதே, அது அப்படிதான் குறைஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்ல. அதாவது 2025 இந்த சொத்து மதிப்பு மறுபடியும் எங்க உயருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 4.5 லட்சம் கோடியில இருந்து மறுபடியும் 7 லட்சம் கோடிக்கு அது வந்து போய் உயருது. இந்த 7 லட்சம் கோடி நான் சொல்றேன் பாத்தீங்களா, இது அபிஷியலா அவங்க டிக்ளேர் பண்றது எனக்கு 7 லட்சம் கோடி. அப்ப அன்அபிஷியலா எவ்வளவு சொத்துக்கள் இருக்கும் அப்படின்றது இன்னும் மிகப்பெரிய வியப்பை நம்மளுக்கு வந்து ஏற்படுத்துது. அப்ப எவ்வளவு தூரம் மோடி அவர்கள் வந்து அதானியோட முன்னேற்றத்துக்காக இடியும் இன்கம் டாக்ஸையும் வச்சு பாடுபட்டிருக்காரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ இதை வந்து நம்ம பொதுவா வந்து சொல்லிட முடியாது. அவர் வந்து மோடி அவர்கள் வந்து பாடுபடுறாரு, அதானியே உழைச்சுதான் வந்தாரு, அவர் எத்தனை வருஷம் இருந்தாரு அப்படின்லாம் வந்து கம்பு சுத்துவாங்க. இப்போ அவங்க எப்படிலாம் சில நிறுவனங்களை வாங்கினாங்க, அதுக்கு எப்படிலாம் இடியும் இன்கம் டாக்ஸும் இவங்க பயன்படுத்துகிறார்கள். இது மட்டும் இல்லாம இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் கம்பெனிஸ் எல்லாத்தையும் இவர் வந்து எப்படி வாங்கியிருக்காரு, என்ன விலை கொடுத்து வாங்கியிருக்காரு, இந்த போட்டிக்கு நடுவில் வேதாந்தா எப்படி உள்ள வந்துச்சு, இவங்களுக்கும் அவங்களுக்கும் எப்படி சண்டை ஆச்சு அப்படின்றதான் இன்னைக்கு கேள்வி. அதாவது 2025 இவருக்கு 7.5 லட்சம் கோடியா உயருது பாத்தீங்களா, இதர் எப்படி உயருது, இவருக்கு எப்படி இவ்வளவு வருமானம் வருது, அதுல ஒரு சில எக்ஸாம்பிளை வச்சு பார்க்கும்போது அது வந்து நம்மளுக்கு தெரிய வருது. அதாவது ஜெய் பிரகாஷ் அசோசியேஷன் லிமிடெட், அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷார்ட்டா சொல்லணும்னா ஜேபி குரூப்ஸ் அப்படின்ற ஒரு குரூப்ஸ் இருக்கு. இவங்க 2014 அதாவது மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அதானி பெரிய ஆள் ஆகிறார் பாத்தீங்களா, அதானி பெரிய ஆள் ஆகிறதுக்கு முன்னாடி இவர் வந்து ஒரு பெரிய முதலாளி, அதாவது பெரிய குரூப்பா இருக்காங்க. இப்ப நம்ம ஊர் பக்கம் எல்லாம் சொல்லுவாங்க, எப்ப நீங்க ஒரு பெரிய தலைக்கட்டுன்னா நாங்க ஒரு பெரிய தலைக்கட்டு அப்படின்னு பேசுவாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி அதானி ஒரு பெரிய தலைக்கட்டு ஆகுறதுக்கு முன்னாடி இவர் ஒரு மிகப்பெரிய தலைக்கட்டாக இருந்திருக்காங்க. யாருன்னா ஜேபி குரூப்ஸ்ன்றாங்க. அவங்க எதெல்லாம் இப்ப வந்து கால் பதித்து இருக்கிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், கன்ஸ்ட்ரக்ஷன், ஹாஸ்பிட்டாலிட்டி, ரியல் எஸ்டேட், ஐடி, ஸ்போர்ட்ஸ், எஜுகேஷன், போர்ட், பவர் செக்ஷன், இப்படி எல்லா துறைகளிலும் அவங்க வந்து கால் பதித்து ஆஹா ஓஹோன்னு கொடி கட்டி பறந்து இருக்கிறாங்க. ஸோ இப்படி இவங்க குரூப்ஸ் மூலியமா பல டேம், ரோடு, பவர் செக்டார்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அதுலயும் இவங்க வந்து சிமெண்ட் உற்பத்திக்கு பேர் போனவங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த சிமெண்ட் உற்பத்திக்கு பேர் போய் ஆஹா ஓஹோன்னு கொடி கட்டி பறந்தாங்க இல்லையா, இவங்க என்ன ஆகுறாங்க அப்படின்னா 2014 படிப்படியா இவங்க வந்து லாஸை சந்திக்கிறாங்க. அது குறிப்பா மோடி அவர்கள் ஆட்சிக்கு வராரு, அதானி அவர்கள் வளர்ச்சி அடைகிறாரு, அதுக்குள்ள இவங்க என்ன ஆகுறாங்கன்னா படிப்படியா எங்களுக்கு லாஸ் ஆகுது அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்து தன்னுடைய சாம்ராஜ்யத்தை வந்து இழந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஜேபி குரூப்ஸ் என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய லாஸ், தான் வாங்கின கடனு இதெல்லாம் சரி கட்டி ஆகணும் அப்படின்னா பொதுவாகவே கம்பெனி இப்போ ரொம்ப தெளிவா சொல்லணும்னா அந்த தமிழ் சினிமாலாம் சொல்லுவாங்க, நான் வந்து லாஸ் ஆயிட்டப்பா, நான் மஞ்சள் நோட்டீஸ் கொடுக்குறப்பா அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரிதான் இவரும் வந்து மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஜேபி குரூப்ஸும். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2014 இந்த ஜேபி குரூப்ஸ் என்ன பண்றாங்கன்னா இவங்களுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் வந்து விற்கிறாங்க. அதாவது நான் வந்து இன்ஸ்டால்மெண்ட் ஆயிட்டேன், என்கிட்ட எதுவுமே கிடையாது, அதனால நான் நோட்டீஸ் கொடுக்குறேன், என்னுடைய சொத்துக்களை ஏலம் விட்டு அதன் மூலயமா வரக்கூடிய காசுகள், அதாவது வித்தோ ஏலம் விட்டு அதன் மூலயமா வரக்கூடிய காசுகளை நான் எந்தெந்த பேங்க் கிட்ட கடன் வாங்கியிருக்கேன், எந்தெந்த பினான்சர் கிட்ட கடன் வாங்கியிருக்கணும், அவங்க கிட்ட அதை நான் வந்து இந்த ஏலம் மூலயமா கிடைக்கிற இந்த விற்கிறாங்களே இதன் மூலயமா கிடைக்கிற காசை வச்சு இந்த கடனை நான் அடைச்சிடுறேன் அப்படின்ற அறிவிப்பை வந்து அவங்க கொடுக்குறாங்க. அப்படி ஏலம் விடுறதையோ இல்ல அந்த சொத்து விற்கிறத வந்து அவங்களே பிரைவேட்டா பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டா அதுதான் நடக்காது. ஒரு அரசு வந்து அந்த தலையிடும். அந்த அரசு நேரடியாக தலையிட்டு அதற்குன்னு ஒரு தனி அமைப்பை வச்சு அந்த தனி அமைப்பு தான் இந்த ஏலத்தை விட்டு அதன் மூலியமா வரக்கூடிய பணத்தை எடுத்து யார் யாரெல்லாம் லைன்ல நிக்கிறீங்களா வாங்கப்பா, நீங்க கடன் வாங்கினீங்களா வாங்க வாங்க அப்படின்னு எவ்வளவு அமௌண்ட் வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கடனை வந்து அடைப்பாங்க. ஸோ இப்போ இதுல ஒரு விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா அரசோடைய தலையீடு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப அரசு எந்த அளவுக்கு அதானி அவர்களுக்கு ஃபேவரா வேலை பார்த்திருக்கோம் அப்படின்றத நம்ம இந்த ஒரு பாயிண்ட்ல புரிஞ்சாகணும். இப்ப இந்த கடனை அடைக்கிறதுக்காக இந்த குரூப்ஸ் என்ன பண்றாங்க, தன்னுடைய சொத்துக்களை வந்து விற்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இந்த சொத்துக்களை விற்க ஆரம்பிக்கும் போது அதாவது ஸ்ரீ சிமெண்ட்ஸ், JSW எனர்ஜிஸ், அல்ட்ராடெக் இந்த மாதிரியான நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணுதுன்னா போய் தொடர்ந்து ஜேபி குரூப்ஸோடைய சொத்துக்களை தொடர்ந்து இவங்க வந்து வாங்குறாங்க. ஸோ அப்படி வாங்கும்போது இவங்க அதாவது இந்த 2024 அதாவது 2014 எனக்கு லாஸ் ஆயிடுச்சு நான் விற்கிறேன்னு சொன்னவங்க 2024 மொத்தமா நான் மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துறேன், நான் இன்சால்வெண்ட் ஆயிட்டேன், நான் லாஸ் அப்படின்ற நோட்டீஸையும் இவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இந்த ஏலத்துல இவங்க வந்து ஒன்னொன்னா வாங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ அப்படி விற்க வந்த ஒரு இதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ
இவங்க வந்து இந்த மாதிரி நோட்டீஸ் கொடுத்துட்றாங்கல்ல, மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்கல்ல, நான் கட்ட முடியாது, கடன் கட்ட முடியாது, நான் ஏன் விடுறேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இப்பதான் வேதாந்தா குரூப் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. இந்த ஜேபி குரூப்ஸ் விற்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டியை நான் வாங்கிக்கிறேன், எனக்கு கொடுத்துருங்க, நீங்க தான் லாஸ்ன்னு சொல்லிட்டீங்களே, ஏழை விட போறீங்க, அதை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு அமௌண்ட்டும் அவங்க வந்து பேசுறாங்க. அதுக்கு எவ்வளவு அமௌண்ட் பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17,000 கோடி வந்து அவங்க வந்து சொல்றாங்க. நான் இவ்வளவு கொடுத்து நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்படி 17,000 கோடி கொடுத்து நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தி அதை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஜூலை 2025 இந்த பேச்சுவார்த்தை நடக்குது. ஆனா பாருங்க, நவம்பர் 2025 அந்த கேட்ட வேதாந்தா குரூப் வந்து 17,000 கேட்டது பாத்தீங்களா, அந்த குரூப்புக்கு கொடுக்காம 14,500க்கு கோட் பண்ண கேட்ட ஒரு இன்னொரு நிறுவனத்திற்கு இந்த சிமெண்ட் கம்பெனி வந்து கொடுக்கப்படுகிறது. அவங்க விருப்பப்பட்டு கொடுக்குறாங்களா இல்ல நிர்பந்திச்சு கொடுக்கப்பட்டதா அப்படின்னு தான் கேள்வி. இப்ப பொதுவாகவே ஒரு சாமானியனே என்ன கேட்பானா, ஏமா 17,000க்கு கொடுக்க வேண்டியது தானமா, அதுதானே அவங்களுக்கு லாபம். 17,000 கேட்டவங்களுக்கு கொடுக்காம 14,500 கோடி கேட்டவங்களுக்கு எதுக்கு கொடுத்தாங்க? 17,000 கோடி எங்க இருக்கு, 14,500 கோடி எங்க இருக்கு? கிட்டத்தட்ட 2,500 கோடிக்கு மேல இவங்களுக்கு வந்து போகுது இல்லையா? இவங்க உட்கார்ந்து இருந்தாங்க பாத்தீங்களா, இது வித்து கொடுப்பாங்க, நம்ம கடனை வாங்கிட்டு போனான்னு சொன்னவங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சு. எதுக்கு 2,500 கோடி நீங்க வந்து நஷ்டத்துக்கு கொடுக்குறீங்க? 17,000 கேட்டவங்களுக்கு கொடுக்காம 14,500 கேட்டிருக்காங்களா, 14,500 கோடி கேட்டவங்களுக்கு ஏன் கொடுக்குறீங்க அப்படின்ற நிர்பந்தம் வருது. இப்ப வேதாந்தாக்கு அது யாருன்னு தெரிய வருது. அது யார் அப்படின்னா அது வேற யாரும் இல்ல, அதானி அவர்கள் தான் அதை வாங்கியிருக்காங்க. இப்ப வேதாந்தாக்கு கோவம் வந்துருச்சு. நீயும் முதலாளி தான், நானும் முதலாளி தான், நான் தான் முதல்ல வந்து துண்டை போடுறேன், நான் தான் முதல்ல சொல்றேன் நான் இதை வாங்கிக்கிறேன்ற, அதுக்கு ரேட்டும் நான் பேசிடுறேன், இதுக்கப்புறம் என்னை விட கம்மியா கேட்ட அவருக்கு நீ ஏன் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் கிட்ட போய் இவர் வேதாந்தா வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க அதானிக்கு எதிராக. இந்த நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கம்பெனி சம்பந்தமாக இருக்கக்கூடிய கார்பரேட் விவகாரங்கள் இருக்கு பாத்தீங்களா, அது சம்பந்தமாக இப்ப ஒரு ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் மாதிரி இல்லாம இவங்களுக்கு தனியா விசாரிப்பாங்க. இந்த விஷயத்தை இதுக்குள்ளே முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களே விசாரிப்பாங்க. இப்ப இந்த இடத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் வேதாந்தா குரூப் வந்து போயிருக்காங்க. நீங்க கொஞ்சம் விசாரிச்சு நியாயத்தை வாங்கி கொடுங்கப்பா, இப்படி சொல்றாங்களே, நான் தானே கேட்டேன், 17,000 தானே அதிகம், நான் தானே ஃபர்ஸ்ட் கேட்டேன், என்ன கொடுக்காம அதானி கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு நியாயத்துக்கு பொதுவாக அங்க போய் கேட்டிருக்காங்க. ஆனா அங்கேயும் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்டிஸ் அசோக் புசான் இவர் தான் வந்து தலைவரா இருக்காரு. இவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல அதானி கொடுத்ததுதான் நியாயம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அவரே ஷாக் ஆயிடுறாரு. இது எப்படி அதானி கொடுத்தது நியாயமாக முடியும்? நான் ஃபர்ஸ்ட் கேட்டேன், நான் 17,000 கேட்டிருக்கேன், அந்த ஜூலை மாசமே பேசி முடிக்கிறேன், எனக்கு அப்புறம் அதானி கேட்டிருக்காங்க, அதுவும் 14,500 கோடி கேட்டிருக்காங்க, என்னோட அமௌண்ட் கம்மி, அவசரமா அவருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு அவங்க வந்து பிரச்சனை அங்கதான் வந்து வெடிக்க ஆரம்பிக்குது. சோ இப்ப வேதாந்தா என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இனி நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனலை நம்பி நம்மளுக்கு பிரோஜனம் இல்லை, அதனால நேரடியாக நம்ம உச்சநீதிமன்றத்துக்கு போய் இந்த கேஸை கொடுத்துடலாம் அப்படின்ட்டு உச்சநீதிமன்றத்துல போய் இந்த மாதிரி கொடுத்துடுறாங்க. கரெக்டா மே மாசம் இந்த கேஸ் வந்து ஃபைல் ஆகுது. மே மாசம் இந்த கேஸ் ஃபைல், அதாவது உச்சநீதிமன்றத்துல போய் இவங்க அந்த வழக்கு கொடுக்குறாங்க. கரெக்டா ஒரே மாசத்துல வேதாந்தாக்கு ரைடு வருது. அது எப்படி கரெக்டா நாங்க கேஸ் கொடுக்கோம், இங்க ரைடு வருது, அப்போ நீ என்ன மீறி கோர்ட்டுக்கு போறியா? அது யாரு? இப்ப யாருக்கு கட்டுப்பாடுல இந்த இடியும் இன்கம் டாக்ஸும் இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தெளிவா தெரியும். அது மோடி அவர்களுடைய கைகள்ல இருக்கு. மோடி அவர்கள் யார் கூட க்ளோஸ்? அதானி அவர்களோட க்ளோஸ்ல இருக்கிறாங்க. இந்த சொத்து வளர்ச்சி எப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகுது? அதானி அவர்கள் சாதாரண குஜராத் முதலாளியா இருக்காரு. 2002 குஜராத்ல மோடி அவர்கள் தான் சிஎம்ஆ இருக்காரு. அப்போ ஒரு பெரும் முதலாளியா மாறுறாரு. 2014 மோடி அவர்கள் பிரதமராக வருகிறார். அதற்கப்புறம் 2015 2025 வரைக்கும் அவருடைய சொத்து மதிப்பு அப்படின்றது ரொம்ப பெருசா இருக்கு. ஒண்ணும் வேணாம், இன்னைக்கு தேதியில நீங்க கூகுள்ல போய் செக் பண்ணுங்க, அதானி அவர்களுக்கு எத்தனை போர்ட் மட்டும் தாரை வார்த்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தாலே நம்மளுக்கு ஷாக் ஆயிடும். இந்தியாவில் எங்க பார்த்தாலும் அவங்களோட போர்ட் தான் இருக்கும். ஒன்னும் இப்ப இந்த சென்னையில இருக்க போர்ட் இருக்கு பாத்தீங்களா, அது கூட அதானி குழுமத்துக்கிட்ட தான் போயிருக்கு. சோ அந்த அளவுக்கு மோடி அவர்கள் இவங்களுக்கு வந்து நெருக்கமா இருக்கிறாரு, அதானி அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கிறார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்போ எங்களை மீறி, அதாவது அதானி என் செல்லப்பிள்ளை எதிர்த்து நீ வந்து நீ கோர்ட்டுக்கு போறியா, இருடா உனக்கு வைக்கிறா அப்ப அப்படின்னு முதலாளியாகவே இருந்தாலும் நான் அதானிக்கு எதிராக நீ வளர்ந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லி
சொல்லிட்டு இடி ரெய்டு விடுறாங்க. இப்ப இதுதான் கேள்வி. நானும் முதலாளி தான், அவரும் முதலாளி தான். நானும் வந்து கேட்கிறேன், அந்த நிறுவனத்தை வந்து கேட்கிறேன், அவரு வந்து அந்த நிறுவனத்தை கேட்கிறாரு. ஆனா எனக்கு கொடுக்காம அவருக்கு ஏன் கொடுக்குறீங்கன்னா, என் பின்னாடி மோடி இல்ல, வேதாந்தா பின்னாடி மோடி இல்ல, அவங்க பின்னாடி மோடி இருக்கிறாரு. சரி, இந்த ஒரு விஷயத்த மட்டும் வச்சு நம்ம அப்படி பேசிட முடியுமா அப்படின்னு கேட்டா, சரி இல்ல, இந்த பிசினஸ் காம்படிஷன், அதனால நீங்க வந்து இந்த பொறாமையில இப்படி பேசுறாங்க அப்படி சொல்லலாம். இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் இதே மாதிரி நான் சொல்றேன். எப்படி இவங்க இடியும் இன்கம் டாக்ஸையும் வச்சு பல கம்பெனிகளையும் இவங்க மிரட்டி இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. இன்னொரு எக்ஸாம்பிளையும் நான் வந்து சொல்றேன். ஸ்ரீ சிமெண்ட்ஸ் அப்படின்றவங்க என்ன பண்றாங்கன்னா, சாங்கி சிமெண்ட்ஸ் அப்படின்ற இந்த நிறுவனத்தை வந்து வாங்குறதுக்காக போறாங்க, ஏலம் எடுக்க போறாங்க. அதாவது 28 ஏப்ரல் அன்னைக்கு ஏலம் எடுக்க போறாங்க. 21 ஜூன் அவங்க திடீர்னு என்ன ஆகுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெய்டு வருது அவங்களுக்கு. 21 ஜூன் அவங்களுக்கு ரெய்டு வருது. ரெய்டு வந்த உடனே ஜூலைல அவங்க எங்களுக்கு இந்த ஏலம் வேணாம், இந்த ஏலத்துல இருந்து நாங்க வெளியேறோம். அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த சிமெண்ட் இந்த சாங்கி சிமெண்ட்ஸை வாங்க போனாங்கல்ல, அந்த சிமெண்ட்ஸை யாரை வாங்கினாங்கன்னு பாத்தீங்கன்னா அதானி வாங்கியிருக்காரு. ரொம்ப கிளியரா சொல்றேன். இப்ப நான் ஸ்ரீ சிமெண்ட் தான், நான் போய் சாங்கி சிமெண்ட்ஸை வாங்க போறேன். ஆனா அதே சாங்கி சிமெண்ட்ஸை அதானியும் வந்து வாங்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா நான் போட்டியா நிக்கிறேன். இப்ப என்ன நேரடியா வெளியே போன்னு சொல்ல முடியல. அப்ப என்ன பண்றாருன்னா, என் மேல இடி ரெய்டு மோடி வந்து விடுறாரு. அப்ப நான் இந்த இடி ரெய்டுக்கு பயந்து, எப்பா எனக்கு ஏலமும் வேணாம், எனக்கு இந்த கம்பெனியும் வேணாம், என்ன ஆளை விட்டா மட்டும் போதும் அப்படின்னு ஸ்ரீ சிமெண்ட்ஸ் வந்து ஓடி போயிடுறாங்க. இப்ப அவருக்கு ஆப்ஷனா எதிர்க்க ஆளே இல்லாதனால அதானி அவர்கள் ஈஸியாக அந்த சாங்கி சிமெண்ட்ஸ் அப்படின்ற கம்பெனியை வாங்குறாரு. இதுல குறிப்பா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்குன்னு ஒரு விலை இருக்கும்ல, அந்த விலையை விட கம்மியாவே வாங்குறது. அவங்க வயிற்றுலயும் அடிக்கிறது, இவங்க வயிற்றுலயும் அடிக்கிறது, தான் மட்டும் பொழைக்கிறது அப்படின்ற மாதிரி இவங்க வந்து பொழைச்சிருக்காங்க. ஏற்கனவே வேதாந்தா குரூப்ஸ் வந்து ஜேபி குரூப்ஸோடைய இதை வாங்க போறாங்க. அவங்களுக்கு கொடுக்காம அதானிக்கு கொடுக்கப்படுது. கேஸ் போட இடி ரெய்டு வருது. இந்த பக்கம் ஸ்ரீ சிமெண்ட் சாங்கி சிமெண்ட்ஸை வாங்க போறாங்க. உடனே இடி ரெய்டு வருது. அவங்க கோர்ட்டுக்குள்ள போல ஆள விட்டா போதும் அப்படின்ட்டு அவங்க வந்து வெளியேறிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல முக்கிய சிமெண்ட்ஸ் கம்பெனிகளை இந்த அதானி வந்து வாங்கியிருக்காரு. அதுல என்னென்ன சிமெண்ட்ஸ் அவர் வாங்கியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சிமெண்ட்ஸ் அப்படின்னோடனே அது பிராண்ட் மட்டும் நம்ம வந்து கணக்கு எடுத்துக்கூடாது. ஒரு கம்பெனி, அந்த நிறுவனம்னா அந்த நிறுவனத்துக்கு எத்தனை அவுட்லெட் இருக்கும், அதுல எத்தனை இடத்துல எவ்வளவு வேலை இருக்கு, எத்தனை ஃபேக்டரி இருக்கும், அதுல எத்தனை பேர் வேலை பார்ப்பாங்க அப்படின்னு அந்த ஒட்டுமொத்தமா, அப்ப அம்புஜம் சிமெண்ட்ஸ் அப்படின்னா மொத்த அம்புஜம் சிமெண்ட்ஸ் அப்படியே வாங்கிடுறது நிறுவனத்தை. பாருங்க, இவனு வாங்கினது இந்த கடந்த 5 வருஷத்துல அதானி அவர்கள் வாங்கின இந்த லிஸ்ட் மட்டும் பாருங்க. அம்புஜம் சிமெண்ட்ஸ், ஏசிசி சிமெண்ட்ஸ் இதை மட்டும் 53,000 கோடிக்கு வந்து வாங்கியிருக்காங்க. இதே மாதிரி மகா சிமெண்ட்ஸ் இதை எவ்வளவுக்கு வாங்கியிருக்காங்கன்னா 414 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இதே மாதிரி சாங்கி சிமெண்ட்ஸ் இதை எவ்வளவுக்கு வாங்கியிருக்காங்கன்னா 6,922 கோடிக்கு வந்து வாங்கியிருக்காங்க. இதே ஓரியன் சிமெண்ட்ஸ் இதை 3,790 கோடிக்கு இவங்க வந்து வாங்கியிருக்காங்க. இப்ப இதெல்லாம் இவர் நேரடியா வாங்கினதா, இல்ல இப்ப இந்த வேதாந்தா குரூப்புக்கு எப்படி ஒரு தண்ணி காட்டிட்டு அதை வாங்கினாங்க, இந்த பக்கம் வந்து ஸ்ரீ சிமெண்ட்ஸுக்கு எப்படி வந்து இடி ரைடு விட்டு வாங்கினாங்களோ அதே மாதிரிதான் இந்த மாதிரியான முக்கிய சிமெண்ட் கம்பெனிகள் எல்லாத்தையுமே அது இடி ரைடு விட்டு மிரட்டி வாங்கப்பட்டதா அப்படின்ற அச்சத்துக்கு நம்மளுக்கு இருக்கும். அதாவது என்னன்னா, நான் மட்டும்தான் இருக்கணும் முதலாளினா, எல்லாருமே முதலாளி தான். எல்லா கம்பெனிலுமே வந்து ஏதோ ஒரு கணக்கு வழக்குல ஒளிவு மறைவு இருக்கும், முன்ன பின்ன இருக்கும் இல்லையா. இந்த முன்ன பின்ன அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு தான் இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, முன்ன பின்ன இருக்கா புடி, நம்மளுக்கு ஒத்து வரலையா புடி, இதை வச்சு செய், என்ன இதா இருக்கா, ஓகே இடி ரைடு விடு, அவ்வளவுதான். ஒத்து வந்தா பாரு, ஒத்து வரலாம் இடி ரைடு, அவ்வளவுதான். அதை ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டாங்க. இது அமைச்சர்ல இருந்து முதலாளிகள் இருந்து எல்லாருக்கும் பாரபட்ச பார்க்காமல் மோடி அவர்கள் செய்கிறார். தனக்கு ஒத்து வந்தால் அவங்கள லாண்ட்ரி மிஷின்ல போட்டு வெளுத்து தூயவார்களாக மாத்துறது. இப்ப அவங்களுக்கு ஒத்து வரலன்னா அவங்கள என்ன பண்றதுன்னா இடி ரைட்டு வச்சு மாத்துறது. இப்ப வேதாந்தா குரூப் மேல இடி ரைட் பண்றீங்களா, இது வந்து அதானி மேல நீங்க செய்வாரா மோடி அவர்கள் கேட்டா அவர் வந்து செய்ய மாட்டாரு. சோ இப்ப என்ன பயம் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோடி அவர்கள் முழுக்க அதானி அவர்களுடைய வளர்ச்சிக்காக மட்டுமே இந்த மாதிரி இருக்கக்கூடிய மற்ற முதலாளிகள், அதாவது இது ஒட்டுண்ணி முதலாளித்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, இப்ப மோடி இருக்காருன்னா மோடி அவருக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய முதலாளிகள் மட்டுமே பிழைக்கணும். குறிப்பா அதானி அவர்கள் முடிக்கிறோம். ஒரு குஜராத், இவரு குஜராத்தி அவரை குஜராத், நம்மளே காப்பாத்துறான், குஜராத்தி காப்பாத்துறான் அப்படின்ற மாதிரி அதானி அவர்கள் பிழைக்கிறதுக்காக மட்டுமே எல்லா வேலையும் தொடர்ந்து மோடி அவர்கள் செய்கிறார். அவர் இந்த நாட்டுடைய பிரதமரா இல்ல அதானி அவர்களை வளர்த்தெடுப்பதற்காக PM பதவியில வந்து உட்கார்ந்து இருக்காரா அப்படின்னு தான் இப்ப இந்த கேள்வி. இப்ப இதுதான் வேதாந்தா போய் கேட்டிருக்காங்க. அது வந்து எப்படி அவங்க எனக்கு கொடுக்காம அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற பஞ்சாயத்து வரவும் இடி ரைடு போகவும்
சரியா இருக்கு அப்படின்னா இதோட அதை கனெக்ட் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியத்துல நாம இருக்கிறோம். இன்னும் தெளிவா இதை நம்ம சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாட்டு அளவுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல கோல்டு வின்னர் ஆயில் காளீஸ்வரி அப்படின்றது வந்து தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அது தமிழ்நாட்டுடைய பிராண்டாகவே நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்ப இந்த காளீஸ்வரிக்கு மேல நடந்த, அதாவது இந்த கோல்டு வின்னர் மேல நடந்த இடி ரைடு இருக்கு பாத்தீங்களா, இதே மாதிரி ஃபார்ச்சூனுக்கு இடி ரைடு நடந்திருக்காது. இது கோல்டு வின்னருக்கு நடக்கும். ஏன்னா அவர் குஜராத் முதலாளி கிடையாது, அதானி கிடையாது, மோடி அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் கிடையாது. அதனால அவங்கள வளர விடாம அவங்க இடி ரைடு நடத்துறது. ஆனா ஃபார்ச்சூன் வந்து இடி ரைடு நடத்தாம அதை வளர்த்தெடுக்கிறது. உதாரணத்துக்கு இது மாதிரி இப்போ ரிலையன்ஸ் இருக்குன்னு வைங்களேன். இப்போ ரிலையன்ஸ் மேல எந்த இடி ரைடும் விட மாட்டாங்க. இப்போ உதயம் பருப்பு நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம ரொம்ப ரொம்ப வருஷமா தமிழ்நாட்டுல அது எவ்வளவு ஃபேமஸா இருக்கக்கூடிய ஒரு பிராண்டு அப்படின்னு தெரியும். இந்த உதயமோ மன்னா ஹெல்த் மிக்ஸோ இந்த மாதிரியான பிராண்டுகள் எல்லாம் சத்தமே இல்லாம ரிலையன்ஸ் வாங்கி போடுறாங்க. இப்போ கோல்டு வின்னர் மேல நடக்கக்கூடிய இந்த இடி ரைடு ஏன் ஃபார்ச்சூன் மேலேயோ இல்ல ரிலையன்ஸ் மேலேயோ நடத்தப்படல அப்படின்னா இதெல்லாம் அதானி அவர்களுடைய குரூப். அதானி அவர்களுக்கு எதிராக இடி ரைடோ இல்ல வந்து இன்கம் டாக்ஸ் ரைடோ நடக்காது. ஆக மோடி அவர்கள் முழுக்க முழுக்க இந்த மாதிரியாக ஒரு ஒட்டுண்ணி முதலாளித்துவத்தை ஆதரிக்கிறாரு. அப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தர் கஷ்டப்பட்டு மேல வராரு, ஒரு தமிழ் முதலாளியா இருக்காரு அப்படின்னா அவர் ஒரு கட்டத்துக்கு மேல வளரவே முடியாது. இங்கன்னா நீ இங்கதான் நின்னாகணும். அப்படி அவருக்கு திறமை இருக்கலாம், பிசினஸை வளர்க்கறதுக்கான பணம் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனா நீ இந்த லிமிட்டுக்கு மேல வர முடியாது அப்படின்ற ஒரு எல்லைக்கோட மோடி அவர்கள், அதாவது அதானி அவர்களுக்கு மோடி அவர்கள் இடி இன்கம் டாக்ஸ் உடைய கைப்பாவையா வைத்துக்கொண்டு ஒரு வேலையை செய்கிறாரா அப்படின்றதுதான் இப்ப இந்த கேஸ் வெளியே வந்ததுனால நம்மளுக்கு தெரியும். இந்த கேஸ் வேதாந்தான்ற ஒரு குரூப் போய் போடு, இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பேசியிருக்கோம். இந்த மாதிரிலாம் பண்றாங்க, அடி மடியில கையை வச்சு அடிச்சு புடிச்சு வாங்குறாங்க அப்படின்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்தாலும் இப்ப இது வேதாந்தான்ற ஒரு பெரிய நிறுவனம் போய் கேஸ் கொடுக்கும் போது, அப்ப பெரிய நிறுவனத்துக்கே இந்த நிலைமைனா அப்ப சின்ன சின்ன முதலாளி நிலைமைனா நினைச்சு பாருங்க. அப்படி ஒரு பாரபட்சமான ஆட்சி நடக்கிறது அப்படின்றத நம்மளுக்கு இப்ப வைத்தறிச்சலா இருக்கு. இதை வந்து உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்கள் தான் விசாரிக்கிறாங்க. சரி பார்ப்போம், ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்கள் இதை எப்படி ஒரு நடுநிலையா விசாரிச்சு என்ன மாதிரி தீர்ப்பு வந்து இது கொடுக்க போறாரு, இதுக்கு வேதாந்தாக்கு ஃபேவரா ஏதாவது தீர்ப்பு வரப்போதா, இது எப்படி நீங்க கொடுத்தீங்க, அவருக்கு ஒரே கேள்விதான், மறுபடியும் கேட்டது நான் அதிகப்படியான அமௌண்ட்டை கோட் பண்ணாது, இதை எந்த அடிப்படையில நீங்க அதானிக்கு கொடுத்தீங்க அப்படின்னு அவர் கேள்வி கேட்கிறார். இந்த கேள்வியை கேட்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த இடி ரைடு போயிருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம், இது கோர்ட்டுக்கு போயிருக்கு, எந்த மாதிரியான தீர்ப்பு வருது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம்.